மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், மூன்று தான் பாஜகவினுடைய கூட்டணி. நிரந்தரமான கூட்டணி. இப்ப அம்பானி, அதானி போன்றவர்களுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு கூடி இருக்குதுங்கிறாங்கல்ல, அவர்கள் மீது என்றைக்காவது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்திருக்கிறதா? அண்ணாமலை எல்லா மண்ணிலையும் புரண்டுறாரு, ஒற்ற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி இது பெரியார் மண், அவருக்கு ஒட்ட மறுக்கிறது. நலத்திட்டங்களின் வழியாகத்தான் ஆளுங்கட்சி தன்னுடைய அரசியலை வெல்ல முடியுமே தவிர, வாய் சவுடால் மூலமா வெல்றதுன்னா அண்ணாமலை எப்பயோ ஜெயிச்சிருப்பாரு, சீமான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே ஆயிப்பாரு. வாய் சவுடால்னால வாய் சவுடால் அரசியலை மக்கள் ஏற்க மாட்டாங்க. ராணுவ ஹெலிகாப்டர்ல வருகிற போது ராமர் பாலத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின பொய் ஏதாவது இருக்க முடியுமா? ராமர் எந்த வழியில வந்தாருங்கிறதுக்கு ஏதாவது மேப், கூகுள் மேப் ஏதாவது இருக்கா? திமுக அரசு தான் பொய் பேசுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே பிரதமர் மோடி வச்சிருக்காரு. திமுக பொய் சொன்னா எதுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க? நிர்மலா சீதாராமே, எச் ராஜாவெல்லாம் அந்த மாதிரி பாண்டி கோயில கிடா ஓட்டுறான், நீங்கள் இந்துக்கள் தானே, வாங்க பிரசாதம் தர்றோம்னு சொல்லி கிடாக்கரியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மதத்தை காட்டி ஏமாத்துகிற அரசியலை எல்லாம் வட மாநிலங்கள்ல போனியாகும். தமிழ்நாட்டில் அது ஆகாது. அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய சகோதரர் தொடர்பான இடங்கள்ல, சென்னை மற்றும் கோவையில பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த திடீர் ரைடு அப்படின்னு? நேற்றுதான் தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் வந்தார்கள். விட்டு போன மறுநாளே அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடைபெறுகிறது. வரி ஏய்ப்பு என்பார்கள். எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்னா, ஒரு கட்சியிலே செல்வாக்கு மிக்கவர்கள் யார், அப்படி செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு பொக்கிஷம் மாதிரி இருப்பாங்க. தேர்தல் செலவு செய்யக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு என்று தொழில் நிறுவனங்கள் இருக்கலாம், தொழில் அதிபர்கள் பல பேர் அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் பல பேர் அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள். அப்ப சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட அதிகமான டிரான்சாக்சன் இருக்கும். அதுல ஏதாவது கணக்கு சார்ந்த பிழைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ரைடு அவங்க நடத்துறாங்க. நமக்கு தெரியும், அதிகாரத்தினுடைய ஒரு வேட்டை நாய்களை போல அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே தொடர்ச்சியாக பாய்ச்சக்கூடிய, எதிர்க்கட்சிகள் மீது ஏற்கனவே பல கட்சிகளை உடைப்பதற்கு, சிவசேனால இருந்து, ஏற்கனவே அஜித் பவார்ல இருந்து பல கட்சிகளை உடைப்பதற்கு அவர்கள் இதை ஈடியத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், மூன்று தான் பாஜகவினுடைய ஒரு கூட்டணி, எப்பொழுதுமே நிரந்தரமான கூட்டணி. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள், சமீபத்தில் அதிமுகவை அடிபணிய வைப்பதற்காக அவர்கள் கூட்டணிக்கு வர மறுக்கிறார்கள் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி வீட்டுக்கு, ஈரோடு ராமலிங்க வீட்டுக்கு இதே மாதிரி ரைடு அனுப்புனாங்க. இல்ல, அதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று அமைப்புகளுமே தன்னிச்சையாக இயங்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்புகள். அதன் மீது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புறோம். தன்னிச்சையான அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுவரைக்கு முன்னாடிலாம் ஒரு அரசு அநீதி இழைத்து விட்டால், ஏதாவது தவறு இழைத்து விட்டால், நம்ம இப்பொழுது கூட வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். திமுக வழக்கு போடுகிறது, இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து பல பேர் வழக்கு போடுறாங்க. உவைசி வழக்கு போடுகிறார், திமுக வழக்கு போடுகிறது, பல பேர் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில தான் அவங்க நாடுறாங்க. ஆனா பாஜக என்ன செய்யுதுன்னா, ஒரு கட்சியில வழக்கறிஞர் அணி இருக்கும், தொழிலாளர் அணி இருக்கும், நெசவாளர் அணி இருக்கும், மருத்துவர் அணி இருக்கும், எத்தனையோ அணிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். நீதிபதிகள் அணி வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் தரக்கூடியவர்களாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் பதவி காத்திருக்கிறது. நீங்க லஞ்சம் என்பது முறைகேடு என்பது, ஊழல் என்பது வெறுமனே பண பரிவர்த்தனை மட்டுமல்ல, ஒருவருக்கான பதவி உயர்வு. அரசியல்வாதிகள்ல ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையர்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் ஆளுநர் பதவி என்கிறது நமக்கு நடைமுறையில பார்த்திருக்கிறோம். அதற்கு நேர்மாறாக நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் சங்கிகளாக இருந்தால், சங்கிகளுக்கு ஆதரவாளர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஆதரவான தீர்ப்பை தந்தால், கடவுள் என்னோடு பேசினார் என்று சொன்னால், கடவுள் சொன்ன தீர்ப்பை தான், அரசியல் சாசனப்படிதான் ஒரு நீதியரசர் தீர்ப்பு வழங்க வேண்டும்.
அரசியல் சாசனத்துக்கு புறம்பான தீர்ப்புகளை வழங்குவதற்கு அவர்கள் பெரும்பான்மை மக்களின் மனசாட்சியை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம் என்று பேசினால், கடவுளே வந்து எனக்கு இந்த தீர்ப்பை தந்தார், கனவிலே தோன்றினார் என்று சொன்னால், கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டால் கவர்னர் பதவி உடனடியாக கிடைத்துவிடும் என்கிற நடைமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம் நீதி அரசர் மீதான குற்றச்சாட்டு அல்லது, நீதி பரிபாலன முறையையே எப்படி அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள், எப்படி சிதைத்திருக்கிறார்கள், அது அதனுடைய இயக்கத்தின் மீது, அந்த நடவடிக்கைகளின் மீது அவர்கள் எப்படிப்பட்ட ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மர்மமான முறையிலே வந்து லோயா என்கிற நீதிபதி வந்து மர்ம மரணம் அடைந்தார் என்றெல்லாம் வழக்குகள் இருக்கிறது. பல பேர் வந்து நீதியரசர்களா இருக்கிறவங்க, வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க எல்லாம் எங்களை அச்சுறுத்துகிறார்கள், அரசாங்கம் எங்களை அச்சுறுத்துகிறது என்று மற்ற பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே வந்து பேசியதெல்லாம் வரலாறு உண்டு. அதனால மிக மோசமாக, அதாவது ஒரு அறிவிக்கப்படாத எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன நீதிபதிகளும் இருக்காங்க. அதாங்க, அதை உண்மையை பேசக்கூடியவர்கள் ஒரு சிலராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல அச்சுறுத்தல் வருகிறது. நீதிபதியும் தீர்ப்பையும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற உத்தரவு அது எதற்காகனா ஒரு கண்ணியம் கருதி சொல்லப்பட்டது. ஏன்னா இப்படி ஆரம்பிச்சா அவர்களால வந்து தீர்ப்பே வழங்க முடியாம போயிடும் என்கிற கண்ணியம் கருதி சொல்லப்பட்டது. ஆனா தந்தை பெரியார் அதற்கு நேர்மாறா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. நேத்து வரைக்கும் கொலைகாரனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் ஜெயினத்தவனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் பாலியல் வன்புணர்வு குற்றவாளிக்கு ஆதரவாக வாதாடின ஒரு வழக்கறிஞரை தான், அட்வொகேட்டை தான் நீங்க ஜட்ஜா மாத்துறீங்க. அப்ப நேத்து வரைக்கும் எல்லா தவறு செய்தவனுக்கும் ஆதரவாக பீஸ் வாங்கிட்டு வாதாடின ஒரு வழக்கறிஞரை திடீர்னு கடவுளா மாத்திரீங்களா? அவர் கடவுளுக்கு எதிரானவர்ங்கிறது கடவுள் நம்பிக்கையின் பேரால தீமை செய்யறவர்களுக்கு எதிரானவர், கடவுளுக்கு எதிரானவர் கிடையாது. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, மயிலாடுங்கிறீடா, அவன் பல ஃப்ராடு பண்ணவனையும் நம்ம மயிலாடுன்னு சொல்லியிருக்க மாட்டான்னு சொன்னாரு தந்தை பெரியார். அதனால வழக்கு போடுறதா இருந்தா தந்தை பெரியார் மேலதான் ஃபர்ஸ்ட் வழக்கு போடணும். அவர் உண்மைகளை பேசுவார். அப்படி நடைமுறையில வந்து அவர்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அவர்கள் நீதிக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும், நீதிமான்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அப்படித்தான் நடைமுறையில இருக்கிறதா என்கிற சந்தேகமும் சேர்த்து நமக்கு இருக்கிறது. சமீபத்துல ஒரு நீதிபதியின் வீட்டுல கூட கட்டுக்கட்டாக பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அது இல்ல அப்படின்னு அப்படியே அந்த செய்தியே அப்படியே அதாங்க, ஏற்கனவே ரயில்ல வந்து பணம் பிடிபட்டது தேர்தல் நேரத்துல. அது நயினார் நாகேந்திரனுடைய உதவியாளர்கள்ல சில பேர் பிடிபட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்க பணமே இல்லைன்னாங்க. ஜட்ஜி வீட்டுல வந்து திடீர்னு வந்து ஒரு தீயணைப்பு பிரச்சனை வந்து திடீர்னு தீ பிடிச்சிச்சு. அவ்வளவு மூட்டை மூட்டையா அத போய் உள்ள போனப்ப கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு. அவர் ஏன் பணம் இல்லைங்கிறாரு. அவ எல்லாருமே இல்ல, இனிமே போற காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படி நாங்க எதையுமே பார்க்கலன்ட்டாரு கடைசியில. இல்ல போற காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த பணம் வந்து என்னுடைய இது இல்ல, ரிசர்வ் பேங்கோட பணம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிரச்சனை தீர்ந்துருச்சுல, ரிசர்வ் பேங்க் தானே எல்லா பணத்தையும் அடிக்கிறாங்க, தனிநபர் பணமே கிடையாது. அப்ப நீதிபதிகளாக இருக்கிறவர்களை தண்டிப்பதற்கு நம்ம ஊர்ல சட்டங்களே கிடையாது. நடைமுறை என்னவாக இருக்கிறது தெரியுமா? ஒரு நீதிபதியை நீங்கள் வந்து பதவி இறக்கம் செய்ய முடியாது. அதற்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மூலமாக ஒரு விசாரணை அமைத்து, நாடாளுமன்ற ஒரு நிலைக்குழுவின் மூலமாக அப்புறம்தான் அவர்கள் வந்து, அப்போதும் கூட அவரை வந்து தகுதி நீக்க செய்ய முடியாது. அவர் தானாகவே வந்து விலகிக் கொள்ளலாம் பதவியை. எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு பாருங்க நீதி அரசர்களுக்கு. இதெல்லாம் எதற்காக வழங்கினார்கள்னா, அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வழங்கினாங்க. அதையே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் நம்ம நாட்டுல இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அமலாக்கத்துறை, அதாவது சாதாரணமா காவல்துறை நம்ம மீது ஒரு வழக்கு போடுகிறது, அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் சட்டப்படி அவர்களுக்கு இருக்கிறது. நீ எதுக்காக வழக்கு போட்ட, அதற்கான நிரூபணம் என்ன இருக்கு, ஆதாரம் என்ன இருக்குன்னு காவல்துறை போய் நீதிமன்றத்திற்கு முன்னால் போய் ஜட்ஜி முன்னாடி போய் விளக்க சொல்லணும். அமலாக்கத்துறை வழக்கு போட்டுச்சுன்னா எந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை. யாரு மேல வழக்கு போடுறோமோ அவர் தான் நிரூபிக்கணும் நான் குற்றமற்றவர் அப்படின்னு அவர் தான் நிரூபிக்கணும். அதனால அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா 99.5% நிரூபிக்கப்படாத வழக்கு. ஆமா, நிரூபிக்கப்படல. இன்னொன்னு, ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை ரைடுக்கு போகும்போது நாங்க இதுக்காக தான் ரைடுக்கு போனோம், இதை கைப்பற்றிருக்கோம், இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவசியம் இல்ல, ஏன் எதிர்கட்சிக்காரங்க வீட்டுக்கு மட்டுமே போறீங்கிறதுக்கும் பதில் இல்ல, அதையும் சேர்த்து சொல்லணும். நீங்க எதிர்கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து தொழில் செய்கிறார்களா, நிறுவனங்கள் நடத்துகிறார்களா, கோடிக்கணக்கான பணங்களை வந்து புழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன். இப்ப அம்பானி அதானி போன்றவர்களுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு கூடி இருக்குதுங்கிறாங்கல்ல, அவர்கள் மீது என்றைக்காவது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்திருக்கிறதா, வருமான வரித்துறை வந்திருக்கிறதா? கௌதம் அதானி வீட்டு கல்யாணத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது என்று சிலாயித்து சோசியல் மீடியா பூரா வந்து அதை ட்ரெண்டிங் பண்ணாங்கல்ல, அந்த வீட்டு கல்யாணத்துல வரவு செலவுல அரசு பிரதமர் அவர்களே போறாரே கல்யாணத்துக்கு, அப்புறம் எப்படி அங்க ரைடு வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, ம். பிரதம மந்திரி போனா அவர் மீது எந்த நீதி விசாரணையும் வராது என்பது. அப்ப இது ஒரு ஒருதலை பட்சமாகத்தான் இந்த விசாரணை அமைப்புகள் நடைமுறையில இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகவே இல்ல இதை அவங்க எடுத்துக்கொள்ள நீங்க முடியுங்களா? அத இப்படியும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து நேர்மையானவங்க. அதனால பிரதமர் அவங்களோட நட்புல இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதாங்க, யாரெல்லாம் விசாரிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாருமே வந்து நேர்மையாளர்கள் தான். ம். யாரெல்லாம் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ, விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறார்களோ, அவர்கள் நிரூபிப்பதற்கு முன்பே ஊடகங்கள் ஒரு தீர்ப்பை அளித்து விடுகிறது. ம். அப்ப அவர்களுக்கு என்னன்னா, திமுக அரசை வீழ்த்த வேண்டும், திமுகவிலே யாரெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் ரெய்டு போவதன் மூலமாக, அவர்களை முடக்குவதன் மூலமாக, அவர்களின் தொழிலை முடக்குவதன் மூலமாக தேர்தல் அரசியலிலே திமுகவை பின்னடைவை கொண்டு வர வேண்டும். நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைப்பதற்காக வந்திருந்தாரு. அது ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது கண்டிப்பா முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கணும். ஏன்னா அவருடைய புகைப்படம், பெயர் எல்லாமே அந்த நிகழ்ச்சி தொடர்பான விளம்பரங்கள்ல, பதாகைகள்ல இடம்பெற்றிருந்தது. ஆனா முதல்வர் அவர்கள் அதுல கலந்துக்கல. ஊட்டியில வேறொரு அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. விளக்கமும் கொடுத்திருந்தார். இருந்தாலும் அது வந்து ஒரு பிரதமர் அவர்கள அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு அண்ணாமலை கூட பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறேன் அப்படின்னா, சமீபத்துல எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு தடை கேட்கப்பட்டது, தடை மீறி வெளியாகியிருக்கு. பல கட் செய்யப்பட்டிருக்கு அந்த படம். நாடாளுமன்றத்துல பெரும் விவாதத்துக்கு உள்ளானது. நாடாளுமன்றத்துல விவாதத்திற்கு உள்ளான மறுநாளே வந்து இடி ரைடு, ஐடி ரைடு, நோட்டீஸ் அப்படின்னு அந்த படம் தொடர்பான எல்லாருக்கும் போச்சு. கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் ரைடுக்கு உண்டானது. ஸோ இந்த ரைடுக்கும் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளாத அந்த நிகழ்வுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எம்புரான் பிரச்சனை தனிப்பட்ட முறையில வந்து கேரளாவுடைய மண்ணிற்குள்ளே மதவாத அரசியல் நுழைந்தால் கேரளா என்னவாகும்? ம். இந்த கட்டுச்சொத்துக்குள்ள பெருச்சாளி போனா என்ன ஆகும்? வைரஸ் போனா, கம்ப்யூட்டருக்குள்ள வைரஸ் போனா என்ன ஆகும்? ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தா என்ன ஆகும்? அது பாலாகுமா, மொத்தமும் விஷமாகுமா? அது மாதிரி கேரள அரசியலுக்குள்ளே மதவாதம் நுழைந்தால் அந்த மண்ணிலே இப்பொழுது இருந்திருக்கக்கூடிய சமத்துவம், இந்த கல்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்படி கெட்டு சீரழிய போகுது என்பதை எச்சரிப்பதற்கான ஒரு படத்தை எம்புரான்ல எடுத்துட்டாங்க. காவி பயங்கரவாத அரசியல் உள்ளே நுழைவதற்கு முன்பு ஒரே ஒரு சுரேஷ் கோபி மட்டும் எம்பி ஆயிருக்காரு அந்த மண்ணுல. இந்த தவறு, இந்த அரசியல் தவறு எதிர்காலத்துல நிகழக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் எம்புரான். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த காவி பயங்கரவாதம் பற்றிய கதையை அவர்கள் எழுதுகிற போது காவி பயங்கரவாதம் சார்ந்த எந்த சம்பவங்களும் கேரளாவுக்குள்ள கிடையாது. கேரளா வந்து அந்த மண் வந்து அதை அனுமதிக்க, தமிழ்நாடு எப்படி வந்து திராவிட இயக்கம் பெரியார் மண் என்கிற காரணத்தினால எப்படி மதவாத அரசியல் இங்கே செல்லுபடியாகவில்லையா, அது மாதிரி அங்கேயும் கருத்தியல் ரீதியாக இடதுசாரிகளின் அரசியலாக இருக்கிறது. அங்கே கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க சுரேஷ் கோபி மூலமா. தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை வந்து எல்லா மண்ணிலையும் புரண்டுறாரு, ஒற்ற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி இது பெரியார் மண் அவருக்கு ஒட்ட மறுக்கிறது. அப்ப அவங்க எம்புரான் படத்திற்கு வந்து அவங்க என்னன்னா அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி, காவி பயங்கரவாதம் பற்றிய ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி குஜராத் கலவர காட்சிகளை உள்ள வச்சுட்டாங்க. பில்கிஸ் பானு இது மாதிரியான கொடூரங்கள் எப்படி நிகழ்ந்தது என்கிற அந்த வன்முறை காட்சிகளை வைத்ததுன்னா, அது வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன சங்கி எல்லாம் இந்த படத்தை பார்த்து விட்டு கதற ஆரம்பிக்கிறான். இது மட்டுமல்ல, வெறுப்பு அரசியலை மையமாக விதைத்து இந்தியா முழுக்க எப்படி பாஜக அரசியல் செய்கிறது என்பதை வைத்து ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம், ஆஸ்கார் வரைக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம், சந்தோஷ்னு ஒரு படம், அதை வெளியிட மறுக்கிறாங்க. இந்தியாவில் வந்து வெளியிடக்கூடாது. ஏன்னா இவங்க எப்படின்னா பிபிசியினுடைய ஆவணப்படமாக இருக்கக்கூடிய குஜராத் பற்றிய ஆவணப்படத்தை அவங்க வந்து தடை செஞ்சாங்க, வெளியிடக்கூடாதுனாங்க. அப்படி வெளியிட்டாலும் வந்து அது உலக அளவுல வெளியிடப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் அது வந்து இந்தியாவில் வந்து பார்க்க கூடாது பல பேர் அப்படின்னு நினைச்சாங்க. ஸ்கிரீன் கட்டி கூட சில பேர் போட்டாங்க அந்த படத்தை. அப்ப அவர்களுக்கு கேரளால தான் பப்ளிக் பிளேஸ்லயே பெரிய ஸ்கிரீன் கட்டி அந்த படத்தை திரையிட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆனா இதற்கு பதிலாக உண்மைக்கு மாறான செய்திகளை கேரளாவில இருந்து ஒரு 22,000 பேரை கடத்தி கொண்டு ஆப்கானிஸ்தான்ல ISISக்கு பயிற்சி கொடுத்தாங்க என்று ஒரு பொய்யை மையமாக வைத்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது. காஷ்மீர் பைல்ஸ்னு ஒரு படம், நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பேரை கொலை பண்ணிட்டாங்க என்று ஒரு பிரம்மாண்டமான பொய்களை மையமாக வைத்து பதட்டத்தை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள். அவுரங்கசீப்பை பத்தி சாவான் ஒரு படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குனாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப் கல்லறைய போய் இப்போ உடைக்கணும்னு வந்து இளைஞர்களை திரட்டுறான். இந்த நாட்டுல 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. 40 கோடி பேருக்கு அடுத்த உணவுக்கான உத்தரவாதம் கிடையாது. பல பேர் வாழ்வாதாரம் இல்லாம தவிக்கிறான்.
அவனை பூரா 350 வருஷத்துக்கு முன்னாடி 35 நாளைக்கு முன்னாடி செத்து போன பணத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே அது கரையான் அரிச்சிருக்கான். 350 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சமாதியை உடைக்கணுங்கிற ஒரு அரசியலை இவர்கள் முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அதனால இவன் என்ன செய்யறான்னா, கலை இலக்கியவாதிகளை, ஊடகவியலாளர்களை, திரைக்கலைஞர்களை அச்சுறுத்துவது என்கிற ஒரு இடத்துல பாஜக இருக்குது. ஏன்னா அவன் அஞ்சி நடுங்கிறான். ஏன்னா அவர்களிடத்துல எந்த நியாயமும் இல்லை. அதனால எம்புரான் திரைப்படத்தை பார்த்து சங்கியல் நடுங்குவது அப்படிங்கிறது அது ஒரு தனி கதை. எப்பொழுதுமே அவர்கள் உண்மையை பார்த்து அஞ்சக்கூடியவர்கள், உண்மைக்கு எதிரானவர்கள். அவர்களுடைய பொய் அம்பலமாகும் போதெல்லாம் அவங்க பதட்டமாயிருப்பாங்க. ஆனா பொய் சொல்வதுல ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய இந்திய பிரதமர். நீங்க எப்படி மாத்தி சொல்றீங்களே? ஏன்னா நேற்றைக்கு பிரதமர் அவர்கள் பேசிய உரையில கூட பொய்யா பேசுறாங்க, பொய் சொல்லி அழுகுறாங்க. இந்த 10 வருடத்துல 3 மடங்கு அதிக நிதியை நான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கேன், அழுகிறவங்க அழுதுகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரு தமிழ்நாட்டு அது உண்மைதான். அவர் 3 முறை நிதியை கொடுத்துட்டு வெள்ள பேரிடர் நிவாரணத்துக்கு நிதி கொடுத்தது நம்ம வாங்க மறுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுறதுக்கு நம்ம கட்டாம விட்டுட்டோம். எல்லா நிதியும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு வாங்க மறுத்துருச்சு. இந்த பொய்யை பாஜக காரன் முதல்ல நம்புவானா? அந்த பொய்ய பாஜக ஏன் தொடர்ந்து தோற்கிறது தமிழ்நாட்டுல? நீ எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து திறப்பு விழாவை நடத்தி இருந்தால் அதனுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு வாக்காளர்களா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உயர்ந்திருக்கும். கண்டிப்பா. வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்திருந்தால் அதனுடைய பயனாளிகளா இருக்கக்கூடியவர் பல பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்காளர்களா மாறி இருப்பாங்கல்ல. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை திணிக்கிறோங்கிற பேர்ல சம்பந்தமே இல்லாம இன்னொரு மொழியை கத்துக்கலாம் என்று டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்டுறாங்க. மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அரசியல் எதுவுமே இங்க எடுபடலை. ஏன் எடுபடலைன்னா, இப்ப காலை உணவு திட்டம் இருக்கிறது. ஏழை எளிய வீட்டு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால பயன்படுறாங்கன்னா அந்த குடும்பங்கள் வாக்காளர்களா மாறுவான். மகளிர் உரிமை தொகை இருக்கிறதுனா பெண்கள் பெரும்பகுதி வாக்காளர்களாக அதனுடைய பயனாளிகள் ஏறத்தாழ 97 லட்சம் வரைக்கும் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு பெரிய அளவிலே அவர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்க. நலத்திட்டங்களின் வழியாகத்தான் ஆளுங்கட்சி தன்னுடைய அரசியலை வெல்ல முடியுமே தவிர வாய் சவுடால் மூலமா வெல்றதுன்னா அண்ணாமலை எப்பயோ ஜெயிச்சிருப்பாரு, சீமான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே ஆயிப்பாரு. வாய் சவுடால்னால வாய் சவுடால் அரசியலை மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் வருகிற போது இலங்கையில நம்ம தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, 800க்கும் மேற்பட்டவர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது நிறுத்த முடியல, கச்சத்தீவை திரும்ப பெற முடியல, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. இலங்கைக்கு கொடுத்த கடனுக்கு ஆன வட்டி தொகையை நேற்றுக்கு குறைச்சு சொல்லியிருக்காங்க இந்திய அரசு தரப்புல, சிறப்பு ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இலங்கைக்கு போறவரு தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது உத்தரவாதத்தை பெற்று தந்திருக்கிறாரா? 11 மீனவர்கள் நேற்று விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்கதையாக வராமல் இருப்பதற்கு, நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்களான்னா தற்காலிகமான ஒரு தீர்வை சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ராணுவ ஹெலிகாப்டர்ல வரும்போது இதுவரைக்கும் எந்த அறிவியலாளர்களாலும் நிரூபிக்கப்படாத ராமர் பாலத்தை நான் பார்த்தேங்கிறார். நீங்க படகுல போய் பார்த்தா கூட நான் பார்த்துட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு பாதி பொய்க்கான அந்தஸ்தையாவது நம்ம அதை அடையும். நீங்க ராணுவ ஹெலிகாப்டர்ல வருகிற போது ராமர் பாலத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின பொய் ஏதாவது இருக்க முடியுமா? இதை விட இதை நிரூபிக்க முடியுமா? அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியுமா? இதை எந்த விஞ்ஞானிகளாவது ஒப்புக்கொள்வார்களா? ஏற்கனவே பல அறிவியல் கழகங்கள் சொல்லிருச்சு, அங்க மணல் திட்டு தான் இருக்கு, அங்க எந்த ராமர் பாலமும் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மனிதனாக இருக்கக்கூடிய ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது அவர் போயிட்டானா, இவர் மட்டும் பாலம் கட்டினாரா? அப்ப பாலம் கட்டினா அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரான்னு கேட்டா கோச்சுக்கிறாங்க. கலைஞர் கேட்டாரு, ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில படித்தாருன்னு கேட்டாரு. அதற்கு அவர்களிடத்துல பதில் இல்லை. இப்ப ராமர் பாலத்தை பார்த்துட்டேங்கிறாரு. அப்புறம் ராமர் வந்த வழியிலேயே தான் அவர் வந்தாரு அப்படின்னு மத்திய ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. ராமர் எந்த வழியில வந்தாருங்கிறதுக்கு ஏதாவது மேப்பு, கூகுள் மேப் ஏதாவது இருக்கா? கூகுள் மேப்பே சில நேரம் என்ன பண்ணுது, நேர ஸ்பாட்டை காட்டுறதுக்கு பதிலாக வயக்காட்டுக்குள்ளேலாம் வண்டி இறக்கியிருக்காங்க, ரைட் லெஃப்ட் தெரியாம. அதாவது அப்பட்டமான பொய்களை, மோடி சொன்ன பொய்கள்னு தனி புத்தகமே வந்திருக்கு. அப்பட்டமான பொய்களை ஆயிரக்கணக்காக பேசுவது என்பது பாஜகவின் வாடிக்கை. அதுல பிரதமர் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமை பொய்களை சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக அரசு தான் பொய் பேசுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே பிரதமர் மோடி வச்சிருக்காரு. திமுக பொய் சொன்னா எதுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க? பொய் சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அழுததே கிடையாதே.
இந்தியை திணிக்கிற போதெல்லாம் வீரமிக்க போர்களை நடத்தி இல்ல நேற்று வந்து பல கோரிக்கைகளை உதகையில் அந்த நிகழ்ச்சியின் மேடையிலேயே பிரதமருக்கு வச்சிருந்தாரு முதலமைச்சர். அதற்கு பிறகு இந்த பதில் வருது. அப்ப முதல்வருக்கான பதிலா தான் இதை எடுத்துக்க நான் முடியும். என்ன சொல்றேன்னா, முதல்வர் கோரிக்கை வைத்தது இவர் நிறைவேற்றி கொடுத்தாரா? சில பேர் அழுகிறார்கள். இந்த டயலாக் எல்லாம் நாங்க இந்த டயலாக்குக்கெல்லாம் ஏமாறுறதா இருந்தா நான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் உங்கள் வசம் வந்திருக்குமே. நீங்க சொல்றத இதை இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுன்ற மாதிரி பாஜக காரனை இதை நம்புவதற்கு தயாராக இல்லை. மோடி சொல்வதை கேட்பதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்க எல்லா தீமைகளையும் தொடர்ந்து செய்யறீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், கச்சத்தீவை வந்து கடந்த காலங்களிலே இந்திரா காந்தி வந்து இலங்கைக்கு கொடுத்தாரு எமர்ஜென்சி காலத்துல. அதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, திமுக அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. திமுக மீது அந்த பழியை போடுகிறீர்களே. மாநில அரசாக இருந்து தடுக்கல, துணை போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. துணை போகவே இல்லையே. அவர் வந்து அதை கண்டித்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்ததை கண்டித்து சட்டசபையில எதிர்க்க அவர் தீர்மானம் போடுறாரு. உடன்பாடாக போவதாக இருந்தால், ஒத்து போவதாக இருந்தா அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுக்கான சட்டப்பேரவையின் தீர்மானங்கள் இன்னும் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கிறதே. அப்ப இவர்களுக்கு என்னன்னா, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை மாநில அரசின் மீதான பழியாக மாற்றுவது. இப்ப நீட் தேர்வினுடைய விலக்கை நம்ம பெற முடியாததுக்கு திமுக ஏமாத்திருச்சுங்கிற அண்ணன் கேக்குறேன். ஆமா, எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரகசியம் என்ன? மக்களை திரட்டுவதுதான் நம்மளுடைய ரகசியம். ஜனநாயகத்திலே ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்றிருந்தால் நாங்கள் அந்த விலக்கை பெற்றிருப்போம் என்பதுதான் ரகசியம். ஜனநாயகத்துல என்ன ரகசியம் இருக்க முடியும்? மக்களை திரட்டுவதை தவிர இன்னொரு ரகசியமே கிடையாது. மக்களுடைய அபிமானம் தான் அதனுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். ஏற்கனவே 100 ஆண்டுகள் பழமை பெற்ற புகழ்பெற்ற அந்த பாம்பன் பாலம் வந்து அதிர்வை உணர்ந்தது. அதனால நாங்க வந்து மாற்றி கட்டுறோம்னு கிட்டத்தட்ட 26 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அது திறக்கப்பட்ட அன்றைக்கே வந்து பழுது அப்படிங்கறத எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ராமநவமி நல்ல நாள், இன்னைக்கு தான் கறிமீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்றெல்லாம் ராமநவமியினுடைய சிறப்புகளை எல்லாம் வட மாநிலத்துல பேசுவதை போல தமிழ்நாட்டுல அவர் பேசினார். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னாரு. நேத்து பூராமே கறிக்கடையில பயங்கரமான கூட்டம், மீன் வாங்குறதுக்கு பயங்கர கூட்டம். யாருக்குமே மீன் எல்லாம் கிடைக்கல நேத்து. அதனால தமிழ்நாட்டுக்கும் ராமருக்குமே சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை வேறு. மதுரக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூடுகிற கூட்டத்தை விட பாண்டி கோயில கிடா வெட்டுறதுக்கு தான் கூட்டம் அதிகம். அதனால நிர்மலா சீதாராமே, எச் ராஜாவெல்லாம் அந்த மாதிரி பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறோம், நீங்கள் இந்துக்கள் தானே, வாங்க பிரசாதம் தர்றோம்னு சொல்லி கிடாக்கறியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு மதுரைக்காரன் சொல்றான். அப்ப அந்த இந்துக்கள் வேற, இந்த இந்துக்கள் வேற. நிறுவனப்படுத்தப்பட்ட பார்ப்பனிய மதத்தை தான் அவர்கள் இந்து மதம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர, குலதெய்வ வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கிறவர்கள், உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை இவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதனால மதத்தை காட்டி ஏமாத்துகிற அரசியலை எல்லாம் வட மாநிலங்கள்ல போனியாகும். தமிழ்நாட்டில் அது ஆகாது. நம்ம வந்து மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ராமநவமி அன்னைக்கு இவர் கையால திறந்ததுனாலதான் பாலம் பாதி வழியில நின்னுக்கிருச்சு, கோணலா நின்னுக்கிருச்சு என்று சொல்வதற்கு நம்ம தயாரா இல்லை. அது டெக்னிக்கல் எரர்னா நம்ம பாக்குறோம். ராசி பலன் பாக்குறவன் தான் அப்ப மோடி தொட்டா அது விளங்காம போயிரும் சொல்லுவான். நம்ம அப்படி சொல்ல முடியாது. பகுத்தறிவாளர்கள் போய் மோடி வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வச்சதுனாலதான் அந்த செங்குத்தாக திறக்க வேண்டிய பாலம் வந்து செங்குத்தா நின்னுக்கிருச்சு, இறங்க மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, அதனால முதல் நாளே விளங்காம போச்சு, பாலம் திறந்த அன்னைக்கே வந்து பாலம் விளங்காம போச்சு என்று சொல்வதற்கு நம்ம தயாரா இல்லை. ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு, அந்த ராசியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த மனநிலை தான் இருக்குது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் வந்து அச்சப்படாம பயணிச்ச ஒரு பாலம் அது, புகழ் பெற்றது. ஆனா இனி வந்து மக்கள் அது வந்து ஒரு அச்சத்தினுடைய பயணிக்கிறது போல ஒரு இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவர்கள் பாலத்தை திறந்துதான் வைத்தார்கள். இவர்களே அந்த பழுதை சொல்றேன் நான். இல்ல அந்த பழுதை சரி செய்து விடுவார்கள். அறிவியல் வளர்ச்சியில அதை விடவும் தொழில்நுட்பம் வந்து கூடுதலாக வளர்ந்திருக்கிறது. இவர்கள் வேண்டுமானால் ராமர் பாலத்தை தேடுபவர்களாக இருக்கலாம். அந்த பாலத்தை வேண்டுமானால் நீங்கள் சந்தேகப்படலாம். ராமர் பாலத்தை இப்பொழுது கட்டியிருக்கக்கூடிய, விஞ்ஞானபூர்வமாக கட்டியிருக்கக்கூடிய பாலத்தில் ஏற்படக்கூடிய பழுது என்பது தற்காலிகமானது. அதை சரி செய்து விடுவார்கள். அதனால மோடியை வந்து தொடங்கி வைத்தார் என்பதனாலேயே விஞ்ஞானம் பொய்த்து விடும் என்று நான் நம்பலாம். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.